ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் T20 லீக், பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக், சரிங்களா, எல்லாமே வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பிக் பேஸ் லீக் ஏறக்குறைய வந்து முக்கால்வாசி, அதாவது ஒரு 80% வந்து பிக் பேஸ் லீக் வந்து நம்ம வெற்றி. ஸோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ UAE T20, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக், சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக். ஸோ இந்த மேட்சஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. ஸோ பொதுவாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து பண்ணுவீங்க, ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம உங்களால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவுன்றது போடுறோம். இப்போ நடந்த டெஸ்ட் மேட்ச், இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச் வந்து நம்மளால் போட முடியல. சில ஒரு காரணங்களால் நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இந்தியா சீரியஸ், கண்டிப்பாக வந்து இந்தியா மேட்சஸ் எதாக இருந்தாலுமே நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம், சரிங்களா. அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 மேட்சஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை ஓட்ஸ் வருது, எத்தனை ரேஷியோ போயிட்டு வந்துட்டுருக்கு, யார் வின் பண்ணால் நமக்கு லாஸ் ஆச்சா, அதே மாதிரி ஒன் சைடாக ஒரு மேட்ச், சில மேட்ச் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த மேட்ச்சுக்கு உடனே ரெக்கவர் மேட்ச்சுங்கிறது ஒன்று கொடுத்து ப்ராஃபிட் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கட் புக் ஷெட் தெரிந்த ட்ரேடர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு உள்ளே வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வேறு பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், நம்ம ஒரு ஜோதிடர், அதுக்கு மேலே ட்ரேடிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி நம்ம இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸில் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. ஆனால் ஒரிஜினலாக உண்மையான ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் மேட்ச் வின் பண்ணுறாங்க, யார் தோக்குறாங்க அப்படின்றத பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஸோ ஒரு டீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பலமாகும், அதாவது பலவீனமாக இருந்து பலமாகும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அந்த ரேட்டு கொடுத்து அதுக்கு கீழே கம்மியாக ரேட்டு வந்துச்சுன்னா போத் சைடு புக் செட் பண்ணி, சரிங்களா, அவங்களுக்கான ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க, வேறு மேட்ச்சுக்கு போயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் நம்ம குரூப்பில் நிறையா நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்கெல்லாம் வந்து அவங்ககிட்டருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ அது எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத புதுசாக வரக்கூடிய நண்பர்கள், புதிய நியூ ட்ரேடர்ஸு கண்டிப்பாக எல்லாருமே அதை கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம இந்த ட்ரேடிங் அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே வந்து ஒரு சீரியஸ் கேட்குறாங்க. இந்த சீரியஸ்க்கு போடுங்க, நாங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கான சில வேலைகளும் நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது. அடுத்ததாக வந்து உமன்ஸ் T20 லீக், அதாவது உமன்ஸ் ப்ரீமியர் லீக், அதே மாதிரி பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக். ஸோ நிறையா யோசிச்சுருக்கோம், சரிங்களா. தி100, T10 பிளாஸ்டர்ஸ் நிறையா யோசிச்சுருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட்டுங்கிறத பண்ணுவோம். ஸோ ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து பாருங்கள், விளையாண்டு பாருங்கள், நீங்கள் வாங்கி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய தெரியறதில்ல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 80 காசு இருக்கும்பொழுது ஒரு பேக்குங்கிறது எடுக்கணும், அதுக்கு மேலே ஒரு 3 ரேஷியோ 4 ரேஷியோ போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன அமௌண்ட்டை பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எப்படி சொல்கிறதுனா 2 சைடுமும் புக் ஷீட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா போத் சைடு புக் செட் அப்படிங்கிற வந்து நிறுத்திக்கோங்க. அதை சில நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து மாற்றி விட்டு
அதை வச்சு ஜாக்பாட் முயற்சி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ புதுசா வந்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு 6 மாதங்கிறது புக் செட்டோட மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு 4 மேட்சஸ் 5 மேட்சஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில், அந்த 5 மேட்சஸ்க்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறத வச்சுட்டு, சரிங்களா? இந்த மேட்சஸ் இவ்வளோ தான் நம்ம அமௌண்ட் போட்டு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த இது பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு 5000 இருக்கு, இல்ல ஒரு 6000 இருக்கு, ஒரு 10,000 இருக்குன்னா 2000 2000 பிரித்து போட்டு விளையாண்டு, ஏன்னா ஒரு மேட்ச் ஒன் சைடாக கூட போய் தோத்துடலாம். இல்லை ஒரு மேட்ச் வந்து புக் செட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறது எனக்கு புக் செட் வந்துட்டால் போதும், அதுக்கு மேலே அந்த மேட்சை நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா மோடி விளையாண்டு நிறையா வரணும்னு முயற்சி பண்ணி தோற்றுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். புக் செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ், நான் வெளியே போயிடுவேன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்கிறது வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய மேட்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பமுள்ள ட்ரேடர்ஸ், சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற நண்பர்களும் தாராளமாக வந்து சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால தான் நம்ம யூடியூப்பில் இந்த ஒரு பதிவுங்கிறது போடுறோம். இல்லைன்னா கண்டிப்பாக போட மாட்டோம். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். நம்ம கூட தொடர்ந்து நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம கூட பயணித்த நண்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாமல் யாராவது நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணி வாங்க. கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் மட்டும் வாங்க. இந்த பெட்டர்ஸ் வராதீங்க. சரிங்களா? புக் செட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் மட்டும் வாங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம்.